சந்திப்பு என்பது இருவர் சந்திக்க வேணும் என்று சொன்னால் இருவரும் பங்கு கொண்டு சந்திக்க வேணும். என்ன பாரு தம்பி, பாரு விளங்கிச்சோ. நீங்க என்ன பொது சிந்தனையில வாரணீங்கல்ல, பொது சிந்தனை வாரணீங்கல்ல, பொதுவான. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் வணக்கம். இந்த வரையும் நான் சாந்தினியோ அல்போன்ஸோகளையோ நான் குற்றம் கூற வரவில்லை. பாலை பார்க்காவிட்டாலும் பால் ஊற்றும் பானையை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இந்த வானொலி இது ஐநா தழுவ நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த வானொலியின் தினம். ஐநா தழுவிய உலக வானொலி. நான் சொல்ற ஐநா தழுவிய வானொலி ஐரோப்பா நாடுகள் தழுவிய உலக வானொலி யுனெஸ்கோ. அது யுனெஸ்கோ 46ஆம் ஆண்டு ஏதோ தொடங்குகிறது. 12ஆம் ஆண்டிலிருந்து வானொலி தினமாக அங்கீகரிக்கப்பட்டு இப்போ வந்த அதிர சரித்திரம் அது அப்படி இருக்க, எங்கட வானொலி நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தினம். இது நான் சொல்ற ஐநா தழுவிய ஐரோப்பா நாடுகள் தழுவிய உட்பட. சரி, 9 மாறி சொன்னபடியாத்தான் அந்த குழப்பம் வந்தது. 6 சரி. சாரி 6. அதனாலதான் நான் யோசிச்சேன் நீங்க 89ஆம் ஆண்டு அந்த 9 இதுக்குள்ள போட்டு 6ஆம் தேதி. இப்ப புரியுது. ஓகே ஓகே, மன்னிக்க வேணும், 6ஆம் தேதி. 6. அதை நாங்கள் முதல் வைத்துத்தான் ஐநா யுனெஸ்கோ பிரகடனப்படுத்தினதெல்லாம் பெரிதிப்படுத்த முடியாது. சிலவற்றை போர் புரிய வேண்டாம் என்று ஐநா சொல்றத போர் புரிகிறாங்க. எனவே தேவையானதை எடுத்து கழிச்சு போட்டு போகண்டியான். இந்த நாட்டில் எந்த சமயத்தை பரப்புவதற்காக இலங்கையிலிருந்து இந்த அரசாங்கங்கள், இந்த நாட்டு அரசாங்கங்கள் வரவேற்கவில்லை, அழைக்கவில்லை. நாங்கள் பிழைப்பை தேடி குருமாரும் குருக்கள்மாரும் வந்து இங்கே பிழைக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்பட உண்மை. நாங்கள் இந்து சமய இந்த சைவ சமயத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆங்கிலேயனை தமிழனாக்கி தமிழ் மூலமாக நான் சைவ சமயத்தையோ இந்து சமயம் என்று சொல்வதையோ பாடினால் பரப்பினால் அதில் பெரும் பயனுண்டு. அதை கூறக்கூடியதாகவும் அந்த விஷயம் இருக்கும். இது நாங்கள் அங்கிருந்து இல்லை அங்கிருந்து ஒருவரை அழைத்து சம்பளத்துக்காக இங்கே சமயத்தை பரப்புகின்றோம் என்றால் அது பிழைப்புக்காக பறந்து வந்து பிழைப்புக்காக செய்யும் ஒரு தொழில். இங்கே நான் காண்கின்றேன், இங்கு சமயத்தை பரப்புவதற்காக, புற சமயத்தை பரப்புவதற்காக ஓடியாடி திரிபவர்கள் காரும் சம்பளமும் பெற்றுத்தான் சமயத்தை பரப்புகிறார்கள். எனவே அவரவர் நன்மை கருதி பொதுமக்களையும் மற்றவர்களையும் தமிழ் சமயம் அது இது என்று சொற்களை போட்டு வாக்களை கூட்டி பயன்பெறும் தொழில்துறை தான் போகுது. அதே நேரம் இங்கு எனக்கு தெரிந்த கிறிஸ்தவ சபை பட்டறைகளை செய்கிறார்கள். இந்தியாவுக்கே போய் தொண்டு செய்துட்டு வராங்க. அது ஒழுங்கா நடக்குது. தம்பி மோகனுக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மனோபாக்கில் இருக்கிற தமிழ் சேஞ்ச் அதில் 2 விதமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும்
இளையவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நடக்குது. அது முறையாக ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் எப்படி என்று சொன்னால், என் நண்பர், என் பக்கத்து வீட்டில் பக்கத்து எனது இடத்தில் இருப்பவர் நண்பர், அவர் மூலமாக அவரின் மகன் போவது, அவரின் மகள் போவது, வேறு வேறு காலப்பகுதிகளில் அந்த இது நடக்குது. அது ஒழுங்காக நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு வருஷம் அந்த தொண்டு பட்டறை நடந்து கொண்டு தான் இருக்குது. சில வேளைகளில் இங்கே உள்நாட்டில் இருக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சில இடங்களுக்கு போவாங்கள். அது 5 நாள் பட்டறை என்று நான் நினைக்கிறேன். சிவராத்திரி இல்லை, குறைந்தது 5 நாள் பட்டறை போகிறார்கள் என்றதை நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். ஆனால் நான் சார்ந்த சமயத்தில் பட்டறையும் இல்லை. அது இங்கு கிடைப்பான். இன்னொரு காலத்தில் 2 முறை இந்த வேல் முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். அங்கு வெள்ளையர்கள் தமிழ் இந்து சமய சைவ சமய பாடல்களை பாடி பூசை நடத்துகிறார்கள். அது பெருமை. இலங்கையிலிருந்து அழைத்து சம்பளத்துக்காக இங்கே வந்து தமிழ் பூசை முடிப்பதை விட இந்த நாட்டுக்காரன் ஒருத்தன் எங்கள் மொழியை படித்து எங்கள் மொழியை தெரிந்து அவன் செய்வது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இதையும் கூறி அதிகமாக சமயத்தில் ஈடுபடுவது வந்ததல்ல. எதுவானாயும் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் எல்லோரையும் அருள் புரியட்டும். ஓகே, அன்பு சகோதரனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், சில விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது இங்க பிரான்ஸ், இந்த ஐரோப்பாவை பொறுத்தளவில், இங்க ஐரோப்பாவிலேயே அவங்களுக்கு அந்த நாட்டுக்காரனுக்கு பூசை வைக்கிறதுக்கே இங்க ஐரோப்பாவில சுவாமி மாதிரி இல்லை. அதை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆப்பிரிக்காவில இருந்து இலங்கையில இருந்து வந்துதான் நீங்க பூசை வைக்கணும். இலங்கையில தம்பி நீங்க குறை நினைக்கப்படாது. நான் ஒரு தடையும் தாக்கவில்லை. இதை ஒரு விவாத பொருளாகவும் எடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணி வந்தால் அந்த போதகர் என்ற கூட்டத்தில் நான் உங்களுக்கு இது ஒன்றலாம். ஒரு சபையில் அவருக்கு கார் அலவுன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான், அவருக்கு கொடுப்பனவு கொஞ்சம் குறைஞ்சிட்டாமண்டு ஏதோ வேறொரு சபையில போதகர்களும் ஈஸ்வரன் அவர்களுக்கு தயவு செய்து, அதாவது நான் இப்ப கதைக்கிறது இல்ல தயவு செய்து நான் அதை தொடர விரும்ப இல்லை. இது நான் இப்ப ஒரு இறை வணக்கம் என்று நான் ஒரு பொதுவான இறைவன், நான் வளமையிலேயே கை கொண்டு வந்த அந்த இறைவன் வணக்கத்தை எவர் வந்து கூறினாரும் ஏன் இந்த நாட்டில் ஒருத்தனை நாங்கள் வைத்து முடிக்க முடியாதா அந்த தொழிலை என்றதுதான் எந்த உட்கருத்து. ஈஸ்வரன் அவர்களே, இந்த இங்கே குருமார்கள் பற்றாக்குறையால் தான் அங்கே இருந்து தாய்நாடு இந்தியாவிலேருந்தோ இலங்கையிலேருந்தோ இங்கே வருகிறார்கள். இப்போ தமிழாக்களுக்கு ஆன்மீக ஜெர்மன் ஆக்களுடைய இது ஆன்மீக பணியத்தால் இலங்கையிலேருந்து ஒரே ஒரு ஆளை தான் அனுப்புவார்கள். இந்தியாவில் அதிகம் ஃபாதர்ஸ் இருக்கிறபடியாக அவர்களுக்கு இங்கே ட்ரைனிங் இருக்குது. அவர்களுக்கு டொச்சில் படிக்கிற ட்ரைனிங் இருக்குது. இங்கே வந்து குறிப்பிட்டம் பண்ணிட்டு இங்கே இருந்து சில இதுகளை செய்கிறார்கள். அது சமயம் பரப்புதலுக்காக அந்த சொல்கிற அந்த சொல்லும் தவறுன்னு நான் சொல்கிறேன். கத்தோலிக்க இதே நேரத்தில் சகோதரன் ஈஸ்வரன் இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேணும். மற்றது இங்கே உள்ள சுவாமிமார், அதாவது ஐரோப்பாவில் உள்ள இந்த தேசிய, அதாவது இந்த நேஷனாலிட்டி, அதாவது இந்த நேஷனாலிட்டியில உள்ள இந்த சுவாமிமாரை நாங்கள் பழக்கி எடுக்கிறதுக்கு எங்களோட கலாச்சாரத்தை அவருக்கு பூத்துறோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவற்றை ஆயுள்ள கூட எங்களுக்கு முடியாது.
விளங்குதல். அதுக்காக வேண்டி எங்களுடைய சுவாமிமார் எங்களோட இருந்து, எங்களோட பிறந்து, எங்களோட வளர்ந்து, எங்களுடைய கலை, கலாச்சார, இயல், இசை, நாடக அதோட ஊறி போனவர்கள். அதுக்காக வேண்டித்தான் அங்க இருந்து பிஷப் ஹவுஸ் வந்து சும்மா பிஷப் ஹவுஸை வந்து நாங்கள் பிஷப் மேல வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்ப்படக்கூடாது. நிறைஞானத்தோட எதுக்கு சரி. அதுக்கு முதல் நாங்கள் இவ்வளவு காலம் வந்ததுதான் வந்து 82 நான் இங்க வந்து இதண்டு நாங்களும் வர பிரெஞ்சு ஃபாதர்மாரோட தான் சேர்ந்து இதண்டு அவர் 45 வருஷம் இந்தியாவில இருந்து தமிழை நல்லா கற்று தேர்ந்து இங்க வந்து தமிழ்ல கொச்சை தமிழ் தான் இருந்தாலும் அவர் அதை ஆரம்பிச்சு வச்சு செய்து கொண்டிருந்தார். அது ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு அவரும் தன்னால் இயலாதுன்னு சொல்லி பிறகு வந்து இந்தியன் ஃபாதர்மாரை கூப்பிட்டு இங்க படிக்க வந்த ஃபாதர்மாரை கூப்பிட்டு தான் பிறகு அந்த 89ஆம் ஆண்டுக்கு கிட்ட அந்த இந்தியன் ஒமனரி என்று தொடங்கினது. இல்ல அது சரி நான் சொல்லி முடிக்கிறேன். கதையை நிறுத்திக்கொண்டு இது நிரூபிக்கிற ஒரு நிரூபணமாகவும் வாதிட வந்ததாகவும் அமையக்கூடாது என்பதை நேரத்தோடு சொல்லிவிட்டு நான் கேட்பது உங்களுக்கு அதாவது எங்கள் குழந்தைகளை தமிழ் என்று கதைக்கின்றன் தானே, தமிழ் என்று கதைக்கின்ற எங்கள் பிள்ளைகளை தமிழில் நாங்கள் சமயத்தை போதிக்கின்றோம். அந்த சமயத்துக்காக புறநாட்டிலிருந்தும் எங்கள் நாட்டிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படியான ஒரு போதகரோ ஒரு குருவோ ஒரு குருக்களோ ஏன் நற்சிந்தனையில் கொண்டு வந்து ஒரு 3 நிமிஷம் கூற முடியாது என்பதுதான் காலமேல பூசை இருக்கிறது, சந்திக்கிறது, கல்யாணம் இருக்கு, எத்தனை இங்க காணாம். ஜெயா நடேசன் அவர்களே, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீங்கள் சொல்ற காரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் அறிவித்தலையும் மறைபரப்பு என்ற ஒரு வசனம் வந்திருக்குது அன்றைய நிகழ்ச்சியில. அதை பார்த்துதான் நான் வந்தேன். அதை பற்றி நான் கேட்கிறேன். மறைபரப்பு என்றால் என்ன அது அர்த்தம்? அது அப்படி இருக்கட்டும், வேற ஒரு இதுல கதைப்பம். நான் கேட்கிறது நான் ஒரு நிமிஷம் தாருங்கள். ஒரு நிமிஷம் சொல்லாதீங்க. எல்லாம் வந்து பரப்பி காசு வாங்கின சம்பளத்துக்கு வரையினவன் அவர்களுக்கு இந்த சம்பளமே இங்க சம்பளம் கொடுக்கணுமே. ஸ்ரீலங்கால அவர்களுக்கு சம்பளமே இல்லை. யாரும் உறவுகள் செய்யறாத விளங்குங்க. நீங்க விளங்குது நடேசன். நானும் ஒரு விளங்க கதைக்கிறத விளங்கக்கூடியதான ஒரு வருஷத்துக்கு அவர்கள் படித்து விடுத்துதான் வெளியில வரையின. நான் இப்ப அவர்களுக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. அதை நான் சொல்ல இல்லையே. நான் சொல்றேன், அங்கிருந்து ஒரு குருவை அழைத்து இங்கு சம்பளம் அவர்களுக்கு கொடுப்பதை விட இங்க உள்ளவரை ஏன் பயிற்று விட்டு எங்கள் இங்க யார் கொடுக்கணும்? தமிழ்ல ட்ரைனிங் கொடுத்தவர்களுக்கு செய்யணும். அப்படி ஒரு இருக்கா இங்க? அப்படி ஒரு அனுமதி இல்லையே. ட்ரைனிங் படிச்சு தமிழ் இங்க வந்து ஜெர்மன் படிக்குதல். அந்த ஜெர்மன் இப்ப இந்தியாவில இருந்தெல்லாம் கனவீர் வந்து மினிஸ்டர்ல அங்க குருமடத்துல இருந்து ஜெர்மன் படிக்குதல். என்ன நாங்களே 2 ஃபாதர்ஸுக்கு கார்டியனா இருந்தாங்க அவர்களுக்கு இங்க. அதில்ல பிரச்சனை இங்கேயே சுவாமிமார், அதாவது இந்த தேசியத்துல இருக்கக்கூடிய பிரான்சிலேயோ ஐரோப்பாய நாடுகள்ல இருக்கக்கூடிய சுவாமிமாருக்கு இங்கேயே பற்றாக்குறை. இவ எங்க பிறகு தமிழ் படிச்சு பிறகு தமிழ்ல போதிக்கிறது, தமிழ்ல பூசை வைக்கிறது. ஆகவே இவந்த இடத்தை நிரப்பவே ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்தும் இந்தியாவில இருந்தும் இலங்கையில இருந்தும் இங்க வந்து அவை இந்தந்த நாடுகள் பாசைய படிச்சு இங்க அவைகளுக்கு பூசை வைக்கணும். இங்க ஆப்பிரிக்க ஆசிய நாட்டு குருமார் இதான் இன்றைய நிலைமை. வந்து எங்களுக்கு தமிழ்ல நீ இப்ப தமிழ் படிச்சவங்களுக்கு பூஜை வையன்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கறது? ஒட்டுமொத்தமாக எங்களினம் தமிழ் என்ற மொழியையும் வைத்துக்கொண்டு சமயம் என்பதை வைத்துக்கொண்டும் அது ஒரு பிழைப்பாக மாறிக்கொண்டு போகுது. அதுதான் தவறான கொள்கை. தவறு இல்லை, இது தவறு இல்லை. நீங்கள் பயிற்றப்பட்ட ஃபாதருதலை விடுங்க. நான் பழகிய என்ன போல் ஒருவர் இலங்கையிலிருந்து இங்க வந்து போதகராக இருக்கிறார்.
அது அது நீங்கள் வேற, வந்து அது சமயம் நீங்கள் மாறி வந்து இதுல இருந்து பிரிஞ்சு போனாக்கள் போதகர்மாரையும் அப்படி இருக்கணும். அதை சபையையும் நாங்க கத்தோலிக்கிறா நாங்க எடுக்கிறேன் இல்ல. இல்ல இல்ல நாங்கள் இல்ல அதை எனக்கு இதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள பிதா ஜெனரேஷன் மன்னிக்க வேணும், எனக்கு இல்ல அதுக்குள்ள இல்ல போய் ஈஸ்வரன் அண்ணா, கலைக்கிறதுக்கு ஈஸ்வரன் அறிவு இல்லை. தம்பியா தான் இருக்கும். ஈஸ்வரன் தம்பி, நான் சொல்றதை கேளுங்கோ. அதாவது நீங்கள் தம்பியா தான் எனக்கு இருப்பீங்கள், என்னடா நான் வயதுல மூத்த நான் தான். இல்ல ஆனால் நான் சொல்றது உங்களை விட மூத்தவனா இருப்பேன்ன்றது எந்த நம்பிக்கை. அப்படி இல்ல, அப்படி இல்ல. நான் 50ஆம் ஆண்டு பிறந்தேன்னா நீங்க எத்தனையாம் ஆண்டு பிறந்தீங்க? சகோதரம் என்று சொல்லுங்க, நான் நிச்சயமாக உங்களை விட மூத்தவன். Right. ஓகே, சரி. அப்ப அது அவனே சொல்லுவோம். இருக்கட்டும். ஓகே, ஓகே அண்ணா. அப்ப அப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், இதுல முக்கியமான பிரச்சனை, இதுல வாதாட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இங்க உள்ள நிலைமையை நாங்கள் உங்களுக்கு விளங்குபடுத்தி சொல்றோம். இல்ல 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 போதகர்மாரை பற்றி விவரமாக போறது நேரம் போகுது, நேரம் போகுது தம்பி. நான் சொல்றேன். எனவே நான் எந்த கருத்தை சொன்னேன், நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்கள், அதோட முடிப்போம் என்ன. தயவு செய்து நான் சொல்றேன். இல்ல நானும் தயவாக கேட்கிறேன், இது ஒரு விவாதமா எடுக்க வேண்டாம். அந்த சமயத்துக்குள் நான் போகவும் இல்லை, அதுக்கு போறதுக்குரிய எனக்கு ஞானமும் இல்லை. பல பகுதிகள் இருக்கும் கிறிஸ்தவத்துல. கத்தோலிக்க திருச்சபையையும் இந்த சபை இந்த போதகர் மேரையும் கொண்டு வந்து சமப்படுத்தாதீங்க. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். எனக்கு அதுகள் தெரியாது தம்பி. இந்த எனக்கு ஒரு நாளும் துறவரம் என்று சொல்லி இல்ல திருமணமே செய்யாம தான் வந்து தங்களை ஒருத்து தான் வந்து செய்யணும். என்ன அன்னைக்கு சொன்னார், தானே 6வது ஆம்பளை பிள்ளை. என்ன அந்த தாய் நீந்ததான் தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் கட்டாயம் கிறித்துவத்துக்கு விடுவேன்னு சொல்லித்தான் தான் வந்தாண்ட அவர் தன்னை வெளிப்படையா சொன்னார். என்ன அப்ப அதுல இருந்து அவர் எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில இருந்து தான் அவர் அந்த துறவரத்துக்கு வந்து தன்னை செய்து கொண்டு இருக்கிறார். நான் அந்த சரித்திரங்களுக்குள்ள நான் களங்கப்படுத்தவும் இல்லை, அதை பாதிக்கக்கூடிய அளவில் நான் ஒரு சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் நான் வெளிப்படையாக பார்க்க ஒரு சொல்லி சொன்னீங்க, இந்த உழைப்பு காணி இந்த வேதத்தை பரப்புறதுக்காண்டி வந்து சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நான் அவரை சொன்னேனா பிழைப்புக்காக இங்க வந்து இருக்கும் போதகர்மார்களைத்தான் நான் கூறினேனே ஒழிய இதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாது. இது போதகர் அவர்களும் சுதந்திரமா வாழலாம், திருமணம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எங்கட பாதத்துக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு காரே வாங்கலாது, இங்க உடையுமே இல்லாது. மன்னிக்க, நான் அப்படி குறிப்பாக சொல்ல இல்லை. நான் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த சேச்சில் உள்ளவர்கள் இப்படி, அந்த சேச்சில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்ற கூறினேனே ஒழிய அதுக்குள் போய் எந்தெந்த வகுப்பினர் எந்தெந்த குரூப்பினர் என்றது எனக்கு ஞானம் தெரியாது. சரி, அது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அதே ஆடைய உடத்து கிறிஸ்தவ போதகர் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவர் மனைவி மக்களோட இருக்கிறார். கத்தோலிக்க இருக்கிறவர்கள் மனம் முடிக்க இல்லை, அதுவும் தெரியும் சொல்றாங்க. அதையும் நான் கேள்விப்பட்டேன். நான் அதால நான் கூறினேனே ஒழிய ஒரு ஒவ்வொரு ஆளை கதைப்போம். ஒவ்வொரு ஆளை, அதாவது ஒரு வேதாகமத்தை கையில வச்சுக்கொண்டு 10 பேர் சேர்ந்தால் அவை ஒரு சபையை ஆரம்பிப்பினம். பிறகு அந்த 10 பேர்ல இருந்து ஒரு ஆள் போய் பிறகு அவர் ஒரு 10 சேர்ப்பார். இப்படியே அவேண்ட முழுக்க பொருள் தேடல் தான் அவேண்ட நற்செய்தி அறிவிப்பு. இதுல நீங்கள் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. எங்கட குருமார் அப்படி இல்லை. அவை கண்டு சொல்லி 10 வருஷம், அதாவது 12 வருஷம் ஒரு பிள்ளை வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணாமல் ஒரு குருவானவராக வர முடியாது. எனக்கு தெரியும் தம்பி, எனக்கு தெரியும். இலங்கையில கண்டியில எங்க அந்த அங்க இருக்குது அந்த காலேஜ். அதுல வருட கணக்கில் படிச்ச இந்த உறவினர்களும் இருக்கிறார்கள். அதில் படித்து வந்து அது தெரியும். ஆனால் அவர்கள் மனம் முடித்து பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். அதே கட்டத்தில் கத்தோலிக்க ஃபாதர் இருக்கிறாங்க, கல்யாணம் முடியாம அவர்களும் அதே மாதிரியான வேற சேர்ச்சில் இருக்கிறாங்க. இதைத்தான் நான் பார்க்கிறேனே ஒழிய இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி என்றதை பார்க்கிறேனே. அந்த விளக்கத்தை தான் நானும். எல்லாரும் ஒரே புத்தகத்தை தான் தூக்கி கொண்டு ஒரே இறைவன் என்று சொல்லித்தான் இருக்கிறார்கள். அதை மட்டும்தான் பார்க்கக்கூடியதான் நான் செய்யலாம் மொழியே அதுக்குள் போய் என்ன அதுக்குள் உள்ள ஞானத்தையோ அதுக்குள் உள்ள விளக்கங்கள் நான் அறியவில்லை, பார்க்கிறதான் கூறுகிறேன். எனவே இங்க உள்ள இந்து கோயில் சைவ கோயிலையும் அங்கிருந்து நாட்டிலிருந்து வந்து இங்க பிழைப்பு
நினைக்கிறேன். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் பேசல, அது நாங்கள் இப்ப பேச இல்ல வெறும் மனிதன் பார்ப்பது மனிதன் மனிதனை பார்த்து கதைக்கலாம், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா ஒரு குருக்கள் வந்து விளக்கம் கூற மாட்டார். எனவே இத்துடன் நான் முடிக்கிறேன். அது தொடர்ந்து ஒரு நாங்கள் என்ன கேட்டதென்றால் சமயங்கள் இருக்கட்டும், மற்றது இதுல வந்த குழப்பம் தான் ஈஸ்வரன். என்னண்டா இப்ப இவர்கள் இப்ப இன்று இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற மூவர் வந்து 4 கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர்கள், ஒருவர் அதிலிருந்து சபையை சார்ந்தவர் இருக்கினோம். இதுக்குள்ள நீங்கள் சொன்ன மனப்பாக்கில் இருக்கிற சபை வந்து அது ஃபாதர் இல்லை, அது நொன்-ஆர்சி. அது வந்து சபை. அது பிரதர் ஜொனதன் இவியலண்ட பிரச்சனைகளை கண்டு அவர் ஆரம்பிச்ச வெள்ளக்காரன். அவர் ஒதுங்கி அவர் ட்ரஸ்டில இருந்து எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவர் டெவன்ஷியாருக்கு போய் தன் ஊர்ல செட்டில் பண்ணிட்டார். அது கனகாலம் ஆயிட்டுது. அவர் பிரிகிற போதே இந்த சபை 6 உடைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கடரட்டம் பாஸ்டர் இல்பர்ட்ல தொடங்கிட்டார். அதுக்கு வேலையை செய்து கொண்டிருந்த சத்யா வந்து இங்க கொலியஸ்ரோல தொடங்கிட்டார். அப்படி ஆளியாள் பிரிஞ்சு பிரதர் எவி என்றவர் இருந்தவர், அவர் மனம் விட்டு மனம் குழம்பி தான் இதை விட்டு ஓடுறன்னு போய் ஒதுங்கிட்டார் சேர்ச்சை விட்டு. அப்புறம் கமலண்டவர் பொறுப்படுத்தார். சரித்திரமே தெரியும். இப்ப அண்மையில 4 மாதங்களுக்கு முன்னர் எங்கட ரோட்டுண்ட மூலையில வேக்ஃபீல்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு பழைய சல்வேசன் ஆமி இந்த கட்டிடத்தை விலைக்கு மோர்கேஜுக்கு வாங்கி ஒரு குட்டியாக ஒரு 25-30 பேராவது மாறிட்டோம் இப்ப. ஆனா அவர்கள் கத்தோலிக்க சமயம் அல்ல, அவியல் கேம்பிங் செய்யணும். அதே போல ஆன்மீக பணியகம் இங்கிலாந்துல இருக்குது, கத்தோலிக்க ஆன்மீக பணியகம். அவர்கள் கேம்பிங் போவதே இல்லை. ஆனா சர்ச்சில் இளையோர்களுக்கு சர்வீஸ் நடத்தினோம், இளையோர்களுக்கு கோயர் நடத்தினோம், இளையோர்களோட சேர்ந்து இது போறவியல், இந்த கிறிஸ்மஸ் கரோல் சர்வீஸ் செய்யறவி, அதெல்லாம் செய்யணும். அது கொஞ்சம் குறைவு. நொன்னார்சி தான் கூட செய்யணும். இதுக்குள்ள போனவன்டா ஆப்பிட்டுருவோம். இது வேணாம். ஏனென்றா இது நாங்கள உருவாக்கவும் இல்லை. நான் முக்கியமான நீங்கள் எப்படியோ தெரியும் ஒவ்வொருத்தர நான் ஃபாலோவர் இல்லை. அப்ப நாங்கள் கதைச்சது என்னன்னா எங்கட பிள்ளைகள் சமயங்களோட அனுஷ்டானங்களோட வெளியில வாழினம் இல்லை என்ற குறை அன்று சொல்லப்பட்டது. எல்லாரும் அதைத்தான் சொன்னவியல். இதுக்கு தீர்வு தான் நாம இருக்கலாம் என்று சொல்ல வந்த நானே தவிர கதை வேற எங்கேயோ போய் முடங்கு. ஓகே, எல்லோருக்கும் இதுல பங்கு கொண்டு இந்த கருத்துக்கு விட கண்ட எல்லோருக்கும் நன்றி கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. என்ன அவே எது தமிழோ சிங்களமோ அல்லது சமயமோ அல்லது அரசியலோ அல்லது படிப்பு வாழ்க்கையோ உழைப்பு வாழ்க்கையோ நாங்கள் தனித்துவமானவர். ஒரு குடும்பம் நினைச்சா அந்த குடும்பத்தின் முன்னோடிகள் பெற்றோரோ மூத்த பெற்றோர்களோ தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்தலாம். இது சும்மா சமுதாயத்தை போட்டு நாங்கள் குழப்பி அடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அவர் இப்ப ஈழத்து சமூகம் ஒற்றுமை இல்லாத சமூகம். சோவட் நீங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று நினைச்சவன நாங்கள் அதை செய்வோம். நாங்க சும்மா சமுதாயத்துல பழிய போட்டுட்டு செய்ய இயலாதுன்னு இருக்க இயலாது. ஏன்னா இது நான் உதாரணமாக வாழ்றேன். நான் எனக்கு சமுதாயம் பிரச்சனை என்னோட நான் சமூகம் இல்லையேன்னுட்டேன். நான் இலங்கை பிரச்சனை என்றீங்க நான் இலங்கை இல்லையேன்னுட்டேன். தமிழ் பிரச்சனை என்றீங்க நான் தமிழனே இல்லையேன்னுட்டேன். எனக்கு என்ன? ஏனென்றால் சொல்லி போட்டு எங்கட விருப்பப்படி எங்கட முயற்சிகள் எடுத்துக்கொண்டு போறோம். இது ஏன் மற்றவர்களுக்கும் பொருந்தாது என்றதான் அந்த கேள்வியில வந்து முடிஞ்சிறாங்க. சரி, சந்தோஷம். மன்னிப்போட அதிபர்கள் மன்னிப்போட என்ன சொன்னாங்க, அந்த சபைன்னு சொல்லி அவையில் வந்து தாங்கள் ஆக்களை தேடையில்லை, தேடி தேடி போயிடும். அதுல சில சபை பாஸ்டர் வந்து தப்பிச்சேதா நியாய தீர்ப்பில இருக்குது. எல்லாம் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கார். தெருவுக்கு தெரு 2 சமயக்காரர்கள், சரியா சமயத்தின் பிரிவுகள் தான் அவியல். அவ வந்து 2 பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கிட்டார் அடிச்சு கொண்டு நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்து போற வாராக்கள் எல்லாம் அறியண்டப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். எப்பவுமே அவர்கள் ஆள்தான் சேர்க்கிறார்கள். கமல் என்ற ஒரு பிரதர், ஒரு பாஸ்டர், அவர் விட்டுட்டு ஓடிட்டார். இப்ப அவர் தான் சொன்னதுக்கு பொறுப்படுத்தவர் மனப்பாக்குல. அவர் ஒரு 2-3 பெண்களோட ஈஸ்ட் ஹாம் ஸ்டேஷனுக்கு முன்னால
அவர் வந்து சீரியல் அந்த யாரு கமலஹாசன் அண்ணன் ஒரு ஆள் இருந்தவர் பேர் என்ன, சாருஹாசன் யூடியூப் எல்லாத்தையும் சிடி மறைஞ்சு கனாலம் ஆயிட்டது, சிடியில கொப்பி பண்ணி கொண்டு கொடுப்பார்கள். இது ஃப்ரீ, நீங்க போய் பாருங்க, ஃப்ரீ நீங்க போய் பாருங்க. அதுல ஒரு அம்மா அடிக்கடி அரியண்ணன் தான் தருவார். ஒரு நாள் தனியா ஆப்பிட்டார். என்னம்மா இதை செய்றீங்க, என்ன அவ்வளவு என்ன இதுல நாட்டம் என்று சொன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு 5 பவுன் தருவாங்களாம். ஒரு இந்துவை நீங்கள் அந்த சபைக்கு மனோப்பாக்கு பீஸ்வரன் சொன்ன அந்த சபைக்கு கொண்டு வந்தா 5 பவுன் கொடுப்பாங்களாம். அதனுடைய பரப்பேலி என்ற கதையை விடுங்க, ஆனா யார் பரப்பினது யார் பரப்பேலி என்று வித்தியாசங்கள் இருக்குது. நீங்க சொன்ன கதைக்கு முதல்ல மதியத்தை எடுங்கோ, பரப்புரேலி என்று போய் சொன்னீங்களே, அது வேற. இப்ப பாருங்க, நான் ஒரு இயக்கம் ஆயுத தூக்கி 4 பேரை சூட இயக்கமா வேற, நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இவ்வளவு அழிவுக்கு நீங்க காரணம். நீங்க இல்ல சபைகள் தானே எல்லாம். பேரெல்லாம் சொல் இல்ல ஜெகோவா விட்னஸ் இல்ல அது இது ரோட்ல நின்று செய்கிறார்கள் அவர்கள் அல்ல. இதுல வாதம் வேண்டாம். சரி இல்லையண்டே வைப்போம், பாலன் சொல்றதான் சரியண்டே வைப்போம். எங்கட பிள்ளைகள் தேவாலய பணிகள்ல அவ்வளவு ஈடுபடுறதில்லை. அதுக்கு தான் கதைக்க தொடங்கினாங்க. அது உங்களுக்கு கவலை இல்லாதாக்கள் விட்டுருங்கோ. கவலைப்படுறாக்கள் மிகப்பெரிய அளவுல ஈடுபாடா இருந்தவியல் கூட சமயங்கள் மாறி பிள்ளைகள் கல்யாணம் கட்டிருக்கிறோம். மொழி மாறி கட்டுறது அது வேற விஷயம். சமயங்களே ஒவ்வொரு சமயங்கள்லயே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை தேடி கல்யாணங்கள் கட்டி பெற்றோரும் செய்து வைக்கிறோம். இப்ப நிறைய ஏழு சமூகம் அந்த கேட்டகரியில போகுது. இது கவலை அளிச்சா இன்றைக்கு கதைக்கலாம், இல்ல இது சந்தோஷமா இருக்குன்னா இந்த தலைவர் இன்றைக்கு விட்டுருலாம். ஆனா சபையில நாங்க கொடுக்குற நாங்களே கொடுக்குறாங்க காசு. அந்த காசு தான் இல்ல ரெண்ட் பே பண்ணினா இல்லாத பே பண்றது தரிச முடிய கணக்கு விடும். 10 வீதம் கொடுக்கணும் ஒரு சபையில, 10 வீதம். நாங்கள் எங்களை பிள்ளையெல்லாம் மேலே செய்யணும் கொடுக்கிறோம் 10 வீதம். மாதம் 2000 வேண்டா 10 வீதம்னா பழைய பாருங்க கொடுக்குற. சில பேருக்கு கஷ்டம்னு சொல்லி போட்டு 5 வீதம் கொடுப்பினோம். அது ஓகே கொடுக்கலாம். அந்த கணக்கு ரெண்ட் பே பண்றது, அந்த கேஸ் அது மற்றது வேற செலவுகள், போக்கு செலவு எல்லாம் பரிசு கணக்கு விடும். சில பாசனம் அப்படி செய்தால் அது அவைகளுக்கு தப்பு, அவைகளுக்கு நியாய தீர்ப்பில அவைகளுக்கு இருக்குது நியாய தீர்ப்பு. ஆனால் சொல்லிக்காரே நன்மை செய்யுங்க, தீமை செய்யண்டே இருங்க, ஜட்மெண்ட் டேயில அவரவருக்கு தக்க பதில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். சமயம் மக்களை மக்களாக சிந்திக்க விடாம, சுய சிந்தனை இல்லாமல் பிற சிந்தனையிலேயே ஓடுது. ஒரு சீனிக்கல்லை நாடியும் எறும்பு கூட்டம் போகும், ஒரு நாத்த கருவாட்டையும் பிணத்தையும் நாடியும் எறும்புகள் போகும். எந்த எறும்பு கூட்டம், இந்த எறும்பு கூட்டம், அந்த எறும்பு கூட்டம் என்று ஒன்றை சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எதையும் கூற முடியாது. அது எங்கட பிரச்சனை இல்லை தானே, அவரவற்ற சொந்த பிரச்சனை. நாங்கள் சுய சிந்தனையில் வாழ்ந்தால், சுய சிந்தனையில் சமயம் என்பதை பின்பற்றினால் பிரச்சனை இல்லை என்பதுதான் என் கருத்து. மணிக்கோண்டும் சபையில உள்ளாக்கள் அதிகமா ட்ரிங்க்ஸ் பாய்ச்சாக்கள் முந்தி இப்ப சபையில வந்தா பிறகு அந்த வாசனை இல்லாம வாழினமே, சந்தோஷமா வாழினம். என்ன தம்பி பாலன், தேவையில்லை, அது அவையவே சொந்த பிசினஸ். ஒவ்வொரு கடைகள்ல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தன் கடை நடத்துவான். அதெல்லாம் கடையண்ட பேர்ல நீங்கள் கூட சபையின் பெயரை சொல்லுங்க விரும்பினால். இந்த சபையில நாங்க செய்யறதில்லை, இன்னும் ஒரு சபையில இருக்கக்கூடிய நிறைய ஆபாசங்களும் கெட்ட செயல்களையும் நாங்கள் கண்ணால பார்த்துட்டோம். அதனால தண்டனை இருக்கு, இருக்கட்டும், அது தன்னை பிரச்சனை இல்லை, இருந்தா என்ன. இப்ப அது வேணாம், அது எங்கட கதை இல்லை தானே. நாங்கள் எங்கட பிள்ளைகளை பற்றி தானே காய்ச்சுறாங்க. அதுக்கு மட்டும் பதில் இருக்கா? இல்லையென்றா நாங்க பெற்ற தெய்வத்துக்குள்ள போயிடுவோம். சும்மா காய்க்க கூடாது. சமயத்தை உருவாக்கினாக்கள் நாங்கள் இல்லை, அது யார்ட்டியோ பிசினஸ். அதுல நீங்கள் ஒரு கஸ்டமரா இருக்கிறீங்கன்னா இருங்கோ, அது கூட சொந்த பிரச்சனை. அதுக்காக எனக்கு கதை சொல்லக்கூடாது. சீலங்கடை தான் பெஸ்ட், இல்ல வீணாஸ் கடை தான் பெஸ்ட் எனக்கு கதை சொல்றது எனக்கு பொதுவுல பிடிக்காது. சரி, அது பிள்ளை என்ன? அது மக்கள் சமயத்தை உருவாக்கின அன்பத்தான் ஆண்டவர் போதிக்க வந்தவர். மக்கள்லாம் மதங்களை உருவாக்கினது மக்கள். இப்ப ஏன் எங்கட பிள்ளைகள் மக்கள் இல்லையோ? ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்திலே இருந்து ஆதி காலத்திலே இருந்து மக்களால் அந்த சமயங்கள் பிடிக்கப்பட்டது. ஆண்டவர் வந்தவர் அன்பா இருங்க,
அன்பா இருங்க, ஒரு அன்பா இருங்க. மனம் மாறுங்கள்னா இந்த ஒரு மதம்னு சொல்லிட மனம் திரும்புங்கள். மனம் அதான் திரும்பி இன்றைக்கு சபையில பாருங்க இத்தனை விதத்தில இருந்து வந்து குமியுதுகள். ஏனெண்டா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் நடக்க இல்லை, நாங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறோம், நம்ம பைபிளில் இருக்குது இப்படி இருக்கணும்னு சொல்லித்தான் வந்து சாட்சி சொல்லிடுறோம். சாட்சி நேரடியாக லைஃப்பில். அதான் இப்போ இன்றைக்கு இந்த லண்டனில் ஒரு சபை ஒன்று இருக்குது பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு 2000 தாண்டுவாங்க தமிழ்ச்சனம். 2000 குறைஞ்சது. சமயம் எல்லாம் நல்லதை கூறுகின்றது, மனிதருக்கு நல்ல வாழ்க்கையை கூறுகிறது, நெறி கூறுகிறது. எந்த சமயமும் கூடாது என்று சொல்லக்கூடிய சமயம் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் நல்லதைத்தான் கூறுகின்றது. எல்லா சமயமும் நல்லதே. இதுதான் முடிவு. தொடருங்கள். அதாவது பைபிள் வசனங்களே இங்கே சொல்ல வேண்டிய கடமை. அது ஏற்றுக்கொள்ளாத சொந்த விருப்பம் அந்த சொல்லிக்கார். நீங்க 12 தூதர்களும் சொன்னவர் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இப்போ அறிவிச்சு அந்த ஊர் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்க உங்களை பிறகால தூசியை தட்டிட்டு வாங்கோ. நியாய தீர்ப்பு நாளில் அந்த தேசத்துக்கு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்குது, என்ன கேடு நடக்கும்னு சொல்லி பைபிள்ல இறை வசனம் இருக்குது. அதை போதுவீங்கோ. அது திணிக்கப்படாது. ஏற்றுக்கொள்ளாட்டும் பாலன் இதுல நீங்கள் வெள்ளையிலாது. நீங்கள் சொல்ற சபையிலையும் உங்களுக்கு பங்கும் இல்லை, நீங்கள் அதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன் நாங்கள் தேவையில்லாம அதை பற்றி கதைப்பான். நீங்க செய்யறது சரியா நினைக்கிறீங்க, செய்யறீங்க, தொடர்ந்து கொள்ளுங்கோ. ஆனா இதுல ஒரு தரம் நியாயப்படுத்த முடியாது ஐயா. அது சரி, அது வந்து ஒரு மரபொருள் தெரியாது, அப்படி எல்லாம் இருக்க உலகத்துல தெரியாது, ஒரு நம்பிக்கை தானே எங்களுக்கு. அப்ப இதுக்கு நீங்க பிறக்கக்கு முதல்ல இப்படி அநியாயம் கடவுண்ட பேரால் செய்தவன் எல்லாம் என்ன தண்டனை பெற்று தான் போனவனு நம்புறீங்களா? அந்த தலைப்புகளே வேண்டாம். நான் உங்களை உங்களை சமாதானப்படுத்த நான் அதை கதைக்கிறேன். அதை விடுவோம். இப்ப திருப்பி நாளாந்தரமா கேட்கிறேன், உங்களோட பிள்ளை எங்கட பிள்ளை உட்பட இளையவியல் ஏன் இதை நீங்கள் நம்புறதை நம்பினம் இல்லை? உருக்கு பதில் இருந்தா கதைப்போம், இல்லையண்டா இந்திய டாபிக் வீணா போயிரும், தேவையில்லாம் போயிரும். நீங்க அன்றைக்கு அந்த பாசர் இல்ல ஃபாதர் வந்த போது நிகழ்ச்சி கேட்க இல்லையா? யோகா முடிஞ்சோன்னு தொடங்கினவியல் வியாழக்கிழமையா இல்ல செவ்வாய்க்கிழமை. அது பரவாயில்ல. ஆனா அதுல ஒரு கவலை இருந்தது பல எங்களுடைய உறவுகளுக்கு, எனக்கு இல்ல, ஆனா எங்கட உறவுகளுக்கு. அதனாலதான் அது கேட்டதே தவிர மற்றும்படி சமயம் செய்யறது சரி, எந்த சமயம் செய்யற, எந்த செய்யறது, எந்த பாச செய்யறது சரி பிள்ளை, இதெல்லாம் நியாயிக்கல. இதுல என்ன கடைசியா வந்து முடியும்? என்னவும் செய்யுங்க, கடவுள் பார்த்து கொள்வாருன்னு சாபம் போடாதே. பைபிள்ல இருக்கட்டும், அது வேற விஷயம். பைபிள்ல இருந்தா மற்றவனுக்கும் தெரியும் தானே. அப்ப நாங்களே அதை போய் அது சொல்லுவோம், இது சாபம் தான், இது பிறகு திருப்பி என்ன ஒரு சாப தலைப்புக்குள்ள வந்துடாது. கடவுள் பார்த்து கொள்வாருன்னா அதுக்கு பேர் வெளியில சொல்றோம் நாங்கள். அதை ஏற்றுக்கொள்ள சொந்த விருப்பம். நீங்க ஏன் சொல்றீங்க மற்றவனை? நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும், நான் எனக்கு சொல்லிக் கொள்ளணும். நாங்கள் செய்யற ஒவ்வொன்றுக்கும் சரியா தண்டனை இருக்குது. அது இதே நான் சொல்லுவேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சொல்லுங்க. இல்ல பைபிள்ல இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பைபிள்னு சொல்லலாம், சொல்லாமலும் சொல்லலாம். சரியா? சரி, அதை விடுவோம். அது இல்ல, இதுல நியாயம் இல்ல பாலன். என்னன்னா, நீங்கள் சார்ந்திருக்கிற சபை உங்களோட இல்ல, நீங்கள் பின்பற்றுகிற பைபிள் வந்து தேவன் உங்களுடைய ஆள் என்று என்ன நிரூபிக்கிறீங்களா நீங்க? எனக்கு இங்கிலீஷ்ல கேன் யூ ப்ரூவ் மீ? தேவன் படைச்சவர் இல்ல என்ன சொல்றீர்கள்? யாருக்கு தெரியும்? சர்வத்தை படைச்ச தேவனுக்கு எல்லாம் கிடைக்கட்டும். ஒரு கடவுளுக்கும் இன்டர்நெட்டை பாவிக்க தெரியாது, மவுஸ் பிடிக்க தெரியாது. சரியா? சும்மா கதை தானே. அது பாத்தீங்களோ, இப்ப கதை எங்கேயோ போகுது, நீங்க என்ன எங்கேயோ கொண்டு போறீர்கள். எங்களுக்கு திருப்பி முடிச்சிருவோம் இந்த கதையை. ஏன் இளைய சமூகம் 2011 நடந்த சென்சர் இருக்குல்லோ, வாக்கெடுப்பு, பொதுசன அபிப்பிராய பொதுசன குடிசன மதிப்பீடு வாக்கெடுப்பு,
அதுல 67% சமயத்தை பின்பற்றல் என்ற டிக் பண்ணிருக்கணுமாம் இங்கிலாந்துல. இங்கிலாந்து நோ கோட் நோ கோட் 67% பாலன். வெக்கப்படணும் நாங்கள் எல்லாரும். ஆமாம் இங்கிலாந்து அப்படித்தான். அப்ப நீங்க சொன்னபடி பைபிள் சொல்றபடி எல்லாருக்கும் தண்டனை அடைக்க போகுது என்ன? எல்லாரும் அழிஞ்சு சாக போறாங்களே இல்ல? அப்படி இல்லை, அவைகளுக்கு தான் அப்படி இல்ல பாலா, சரியா உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா வெளிப்படுத்த சொன்னீங்க. விசுவாசம் 22 வாசிங்கோ. வெளிப்படுத்த விசுவாசம் 22 வாசிக்க முன்ன நீங்க சென்சார் 2011 வாசிங்கோ. இல்ல அது இல்லைன்னு சொல்லல. அதுல வந்து சமயத்தை பின்பற்றாதவர்கள் என்று சொல்லி வெள்ளைக்காரன் வாக்களிச்சிருக்கிறார். 67%, 100ல 67 போனா நீங்க காமர்ஸ் படிச்சீங்க, உங்களுக்கு வடிவம் தெரியும். பயங்கர பாதிப்பு போகட்டும். எங்கட நாட்டுல சமயத்தை பிழையில் உங்களோட வீடு எந்த வீடு உட்பட இல்ல. ஏன் அதுதான் காய்ச்சி நாங்கள் அதுக்கு ஏதாவது வழி காணுவோமாண்டு கதைக்க நீங்க சமயத்தை காப்பாத்த வலிக்கிறீங்க. பரிதாபம் போயிட்டீங்க. ரைட், அதை நிப்பாட்டுவோம். சொல்லி பாடுறேன். ஒரு இன்னொரு வானொலியில ஒரு அறிவிப்பாளர் தான் அவர். அந்த ஆதியாகமம் பைபிள்ல முதலாவது அது இருக்கு, அதை வாசிக்கிறான் தொடர்ந்து. அப்ப அவர் சொல்றார், ஆதாம் ஏவாளும் தான் நெச்சதான் ரெண்டும் ஆம்பளை என்று. நான் என்ன இல்லை, அது ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ல இல்லை. நான் அவருக்கு 36 வயதுக்கு நினைக்கிறேன். இதுதான் நெச்சிருந்தது பாலன், 2 பேரும் ஆம்பளை ஆண்டவர் சிருஷ்டிச்ச வேண்டும் தெரியுமில்ல. அது ஒரு பைத்தியக்கார கதைன்னு விளங்கி செல்ல உங்களுக்கு. இல்ல அவர் நெச்சிருந்த இல்ல பொறுங்க உங்களுக்கு விளங்கி செல்ல ஒரு பைத்தியக்காரத்தனமான கதை இதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லையோ? அவர் கேட்டதுதான் பாய் சொன்னார். இல்ல அதை விடுங்க, உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லையா? ஒரு பைத்தியக்கார அவரை பைத்தியக்காரன்னு சொல்ல இல்ல, இந்த கதை ஒரு பைத்தியக்காரத்தனமான கதைன்றது உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லையோ? இந்த கதை இந்த 2 பேரும் ஆம்பளையோ பொம்பளையோன்ற விவாதம் இல்ல. அவரை சொல்லி ஒரே இருக்கட்டும். நான் சொல்றது தெமலங்கனே கத்தாக்காரன்னு நான் சொல்ற தமிழ் விளங்குதா உங்களுக்கு? இப்ப அவர் சொன்னது இப்ப 2 பேரும் ஆம்பளை இல்ல 2 பேரும் பொம்பளை, 2 பேரும் பொம்பளை என்று சொல்ற கதை ஒரு பைத்தியக்கார கதனமான கதையா இல்லையா? உங்களோட பகுத்தறிவோட இருக்குன்னு பாப்போம். அவருக்கு பைத்தியமே. அவரை விடுங்க, அவரை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை பற்றி கதைக்கு இல்லை. ஒரு கதையை பற்றி நீங்கள் சொன்ன இருக்கலாம். அறிவிப்பாளருக்கு என்ன 3.5 கால் இருக்குது, அதை விடுங்க. நான் சொல்றேன் என்னால் நீங்க கேட்டா மற்றவரை பற்றி கதைக்க தேவையில்லை. எங்களுக்கு இன்னொரு வானொலி கதையும் தேவை. அந்த கதை ஒன்று சொன்ன நீங்கள் யாருன்றது தேவையில்லை. இந்த கதை ஒரு பைத்தியக்காரத்தனமான கதையா உங்களுக்கு தெரியுதா, புத்திசாலித்தனமான கதையா தெரியுதா? புத்திசாலித்தனமா என்ன உருவாகணும்னு சொல்லி புத்திசாலி 2 பேரும் ஆம்பளைன்றது உங்களுக்கு புத்திசாலித்தனமா தெரியுதா? நீங்கள் சொல்றீங்க அந்த ஒரு ஆள் சொன்ன கதை இருக்கல்லோ, யார் சொன்னது இல்ல, 2 பேரும் ஆம்பளைன்றது ஒரு புத்திசாலித்தனமான கதையா பைத்தியக்கார கதையா? அப்ப புரியும் இவ்வளவு தீரம் தயங்கி கொண்டு யாரையோ காப்பாத்த ட்ரை பண்றீங்க. அந்த இயக்கமா நீங்க விடுங்க. அதையே இப்ப கேக்குறீங்க. நான் எனக்கும் இன்ட்ரெஸ்டும் இல்ல. இப்ப தர்ஜினி சண்முனாலும் தலகுலா நிக்கிறா. என்னண்டா யோகா போய் கருநீரம் ஆயிட்டுது, அதுக்குள்ள பெற்றோர் தெய்வமும் நடக்கணுமாண்டு எல்லாட்டும் அடி வாங்க போறோம். நாங்க விட வருவோம் பாலன். இந்த கதையை தயவு செய்து நீங்க கதைச்சு வெல்ல மாட்டீங்க. நீங்க சர்டிபிகேட் கொண்டு வாங்கோ. சமயம் இந்தியண்டு, இந்த சபை இந்தியண்டு, சரியா? அதுக்கு பிறகு நான் உங்களோட சொந்தமா கதைப்பேன். நான் எவனோ படைச்ச சமயம், எவனோ பாஸ்டர், எவனோ சபை நடத்துறான், வரவு செலவு உங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட வந்து நீங்க கதை சொல்றது பிள்ளை ஐயா. தொடர்ந்து நடாமனோட இதை கதைக்காதீங்க. இது இருக்கட்டும். அது நீங்க எனக்கு சொல்றீங்க, நான் இன்ட்ரெஸ்டே இல்லையே இதுல. இன்ட்ரெஸ்ட் இல்லாத எனக்கு ஏன் போறீங்க? உங்களுக்கு 5 போன் கிடைக்குதா? அப்படி அப்ப பேசாம இருங்களேன், சத்தம் போடாம இருங்க. உங்களோட உங்களுக்கும் நீங்கள் குடும்பம், உங்களுக்கும் இளையவேல் வளர்ந்து நாளைக்கு உலகம் முழுக்க தங்களை யார இனங்காட்டோடும். ஏன் சும்மா நாங்கள் விசர் கதையில் காய்ச்சி கொண்டிருப்பாரு? எங்களுக்கு எங்கட கதையை கதையுங்க. நீங்க இறைவனை நம்புறீங்க, பைபிளை நம்புறீங்க, அதோட நிறுத்தி கொள்ளுங்க. சபையை இங்க கொண்டு வராதீங்க. அது பிசினஸ், அவற்ற சொந்த பிசினஸ். இங்க இதுல கம்பெனியாவோ சிஐசியோ அல்லது சேரிட்டியாவோ ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பார். அது வரவு செலவெல்லாம் அவற்ற பிரச்சனை. அவையில் தொழிலுக்கே போவாதாக்கள். நீங்க அதான் தொழிலுக்கு போறாக்கள் பிரார்த்தனை பண்ணாத மாதிரி தொழிலுக்கே போகாம நின்று கொண்டே பயங்கரமாக தங்களோட பிள்ளைகளையும் பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பிச்சு வளர்க்குறாங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஐயா. அவனுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தேன் விட்டேன். நிப்பாட்டும், யாரோ ஒரு ஆள் நிப்பாட்டணும். இதை
எல்லாரும் திட்டி கொண்டிருப்பாரு. அடாமோனுக்கும் பைத்தியம், பாலனுக்கும் பைத்தியம், 2 பைத்தியங்கள் காய்ச்சி கொண்டிருக்குது காலவல்ல நம்பி. இதை கேட்கிறவன் என்ன பாரு, வழிபோக்கன் மாதிரி பேஸ்புக்ல பாக்குற இந்த பைத்தியங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இந்த பக்கம் நாளைக்கு வரவே மாட்டான். நன்றி வணக்கம் பாலனா. நான் கேட்ட தலைப்பு எங்கேயோ, ஏன் பிள்ளைகள் ஆர்வம் இல்லை? முடிஞ்சால் இன்னும் ஒரு தருணம் பதில் சொல்லுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சிவாஜினி அவர்கள் சும்மா வணக்கம் மோனா சொன்னதுக்கு பிறகு நாங்கள் கதைக்க விடையில என்ன ஒரு மேல உச்சிக்கு போயிட்டார், மூச்சு வாங்குறாரு. ரஜினி அவர்கள் என்ன அப்படியே படத்துல உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? நீங்க நடத்துறத காட்டவே இல்லையே. நீங்க இல்ல இன்று நடக்கவில்லை. பாத்தீங்களா, குடி வெட்டீங்க. நான் சும்மா சொன்னேன், என்ன பொக்கெட்டுக்குள்ள மொபைல் இருந்து இப்ப எடுத்து பாக்குறேன். அப்ப யாருமே நடக்க இல்லை, நான் உட்பட. அப்ப இதுக்கெல்லாம் கடவுள் தண்டனை தருவாரா இல்லையோ? எங்களுக்கு சுகம் இல்லாம வருமோ வராதோ? ஆரோக்கியத்தை இழந்தா, சாரி, அது பைபிள்ல எழுதாதபடியா நாங்க சொல்லல. அது நன்றி வணக்கம் பெற்ற தெய்வத்துக்கு கட்டாயம் செய்யணும். ஏனென்றா அன்றைக்கான விடுபட்ட வரிகளும் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் எழுதாட்டி இன்றைய தலைப்பை அடுத்த வாரத்துக்கு தள்ளிவிடும். சரி, அப்ப அது எடுக்க வேண்டாம். இது வரைக்கும் விலங்குபடுத்தி கொண்டு யோகாக்குள்ள போவோம். அப்படி என்றா யோகாக்கு இளையவர்கள் வந்திருக்கிறீங்களா? இல்லை, இன்னும் ஒரு வெறுமனையே இல்லை. அப்போது ஷர்மி அவர்கள் இணைந்து விட்டு விடைபெற்று விட்டார். அதான் இணைந்திருக்கிறார்களா? இல்ல, இப்போது இல்லை, இணைந்து விடைபெற்று விட்டார். கொஞ்ச நேரம் காத்து. இவங்க கோயில்களை பற்றி அடி வர்றாங்கன்ட்டு எல்லாம் ஓடிட்டு. சரி, ஓகே ஓகே. என்னென்றால் இந்த நான் சொல்லு கேட்காம இருந்தது எல்லாரும் இந்த படிப்பெண்டு எழுத பாக்கினோம். சரியா? படிப்புன்றது பள்ளிக்கூடம் போறது, கல்வி என்றது அது அல்ல. பள்ளிக்கூடம் போறதுக்கு பேர் கல்வி அல்ல. கல்வி என்றது அப்ப நான் நினைச்சது அது அல்ல. தலைப்பு இப்ப இன்றைக்கு இருக்கிறது எனக்கு திருப்தி இல்லை, இன்றைக்கு இருக்கிற வேலை, இந்த வாழ்க்கை, இன்றைக்கு நான் இருக்கிற உலக நிலைமை எனக்கு திருப்தி இல்லையண்டா, இது இல்லை, இதையே வேறு விதமா எனக்கு சொல்லி தந்தவேல் நான் கடைப்பிடிக்காம விட்டுட்டேன் என்று எழுத. நீங்கள் எழுதணும், அடுத்தவங்க எழுதாட்டி அவுட்டு, தேவன் தானே உங்களை தண்டிப்பாரா? சரியா? அதைத்தான் நான் கேட்டிருந்தேன். கொஞ்சம் உன்னிப்பாக எங்கட அம்மா அப்பாவோட போகலாம். இலங்கையிலையும் அந்த காலத்திலையும் 16 வயசு வரைக்கும் கட்டாயமா பள்ளிக்கூடம் போகணும். அது சட்டம், அது படிப்பு, அது போன்னு தான் எல்லாரும் சொல்லி இருப்பினோம். அது ஒரு வீட்டையும் இல்ல நீ படிக்க தேவையில்லை, பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, கல்வி வேற படிப்பு வேற. அதை நான் இதில் தலைப்பா கேட்கல. எழுதியவர்களும் மீள ஒரு முறை சிந்திக்கலாமோ என்று பாருங்க. தம்பி ஒரு நிமிஷம். இப்ப வந்த சிறுமி, பங்கு கொள்ள ஆர்வத்தோட வந்த சிறுமி கதையாமல் போனது போல இந்த காலத்து இளஞ்சமுதாயமும் ஒதுங்கி இருப்பது ஒரே காரணம்தான். நானும் நீங்களும் பாலனும் நானும் தேவையில்லாம கோயிலையும் சமயத்தை பற்றி கதைத்து கொண்டிருப்பது வந்த சிறுமிக்கு பிடிக்க இல்லை. சிறுமிக்கு இல்ல, அம்மாவுக்கு பிடிக்க இல்லை, ஒதுங்கி கொண்டாங்க. இதே காரணமும் இதே காலநிலைதான் இப்பத்தே இந்த ஐரோப்பிய நாடுகளில் சமயத்தை புறக்கணித்து இருப்பவர். இது பொதுவா எல்லாரும் பேசக்கூடிய விவாதம். நான் கேட்டது என்னன்னா, அப்போதே இதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். நான் உலகம் மாறி இருக்கலாம், ஈழத்தமிழ் சமூகம் இப்படி இருக்கலாம், ஆனா நான் இந்த குடும்பம் வேறு. நான் நினைச்சா அந்த குடும்பத்தின் பெற்றோரோ மூத்த பெற்றோரோ நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்கட வாழ்க்கையை கொண்டு போகலாம். எங்க தோற்காமல் போவோம்டா, நான் வந்த நாடு, பிள்ளை பிறந்த நாடு, இந்த நாட்டை பற்றி பேச, இலங்கை இந்தியாவை பேசியலாது, அது வேற பிரச்சனை. இந்த நாட்டை பொறுத்தவரையில நான் வந்த நாடு, என் பிள்ளை பிறந்த நாடு என்று தெரிஞ்சால் அந்த மூத்த பெற்றோர்களும் பிறந்த நாட்டு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நாட்டுக்காரர் நாங்கள் ஒழுகி வளர்ந்தோம் என்றால் இதெல்லாம் சாதிக்கலாம். சரி, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் இதுக்கு இல்லை. ஏனென்றா எந்த பிள்ளைகளையும் தவறினார்கள் என்றுதான் கேட்டு நானே தவிர, எந்த பிள்ளைகளை விடுங்கோ, உலகத்து பிள்ளைகளையும் தவறினார்கள் என்று யாரும் டொப்பிக் எடுக்கலாமோ? நீங்க சொன்ன கருத்தின்படி
இப்படி கதைக்கிறதால பிள்ளைகள் அது விலகி போயிட்டார்கள். அப்ப நானும் கதைச்சேன். நானே குற்றவாளியால இருந்தோடனே நான் இதுக்கு பதில் தர முடியும். நானே என்னுடைய பிள்ளையின் வழியில ரெண்டு சிந்திக்க முடியல. நீங்கள் சொன்ன ஸ்கந்தவேல் ஆயிரப்புறத்துல அது சில்வா தனக்கு தெரிஞ்ச தமிழைத்தான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவரா அதை தொடங்கினவர், அந்த கோயிலுடைய முதல்வர் இப்ப இல்லை. அதே போல ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மெஷின் பூட்டிட்டு டிராக்டர் மாதிரி எடுத்துக்கொண்டு ரோட்ல ஒன்றும் குழப்படி செய்யாமலே ஒரு பாதையாக சில்ல ஓட்டி தேர் திருவிழா நடத்துவார்கள். அவர்கள் பாடுவார்கள், ஆடுவார்கள், ஆனந்தமா கூத்தாடுவார்கள். அதைத்தான் இப்போ ஒரு வேறு சில இந்து சமயத்தின் சில பிரிவுகள் தொடங்கி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்க. நிறைய பிள்ளைகள் அதுல இன்வால்வ் பண்றாங்க. ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ற எங்கட சமயத்துல எங்கட பிள்ளைகள் இல்லை என்ற கேள்விக்கு நீங்கள் சமூகத்தின் பிரச்சனையை கட்டி கதைக்க இயலாதண்ணா. இப்படி கதைக்கிறதாலதான் பிள்ளைகள் விட்டுட்டு ஓடுறாங்க. ஏன் நானும் அப்படியே கதைச்சுனா, எனக்கு கோயில்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஒரு வியாபார ஸ்தலம். நான் எதிர்பார்க்கல எந்த பிள்ளை என் கோயிலுக்கு போயில்லை என்று. என்னை தாண்டி எந்த பிள்ளை கோயிலுக்கு போகுது அது வேற கதை. ஆனா நான் ஒரு அப்பா, ஒரு பெற்றோராக நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது எனக்கு தெளிவான தன்மை இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் தெளிவா விளங்கி வளர்ந்தபடியா. இப்ப நீங்களும் தெளிவா வழங்கி அதை கடைப்பிடிச்சால் ஒரு விஷயம், நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயங்கள்ல நம்பிக்கை இருக்குது, அது எனக்கு ஏதோ ஒரு தேடலை தருது என்றால் அது ஏன் என் பிள்ளைகள் செய்யவில்லை என்றதான் அந்த கேள்வி. இது அன்றைக்கு போன செவ்வாய்க்கிழமை நடந்த, நீங்களும் பங்கு பெற்றீங்க அந்த நிகழ்ச்சியில நடந்தது. கிட்டத்தட்ட வந்த அனைவருமே, ஒரு இருவரை தவிர அனைவருமே சொன்ன கதை, பிள்ளைகள் ஃபாலோ பண்ணினோம் இல்லையாண்டு. வீட்டை எல்லாம் செய்யணும், ஆனா வெளியில வந்தா செய்யணும். அது புரிஞ்சுதா அண்ணா? இதுக்கு தனித்தனி வீட்டாகத்தான் பதில் காண முடியும். நீங்களும் தான் கதைக்க முடியும். இதுக்கு மீள சமூகத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைக்கிறேன். இது இந்த கதையில மட்டுமல்ல, கனகதைகள்ல பின்னி பிணைஞ்சிருக்கு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, நான் அது கதைப்பதால இன்னும் ஒரு சிறுமி ஓடிடுவாள் வந்துட்டு கதைப்பதால இதுக்கு ஒரு முடிவு காணவும் மேல. அது ஆனபடியத்தான் பாலனுக்கு சொன்னானே, தேவையில்லாம மற்றவண்ட பிசினஸ் கொண்டு வந்து நேரத்தை வணக்குவதானது முடிவு. எனவே இதுடன் நிப்பாட்டுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நிறைய பேசினாத்தான் எங்களுக்கு சிந்தனையும் பிறக்கும், தெளிவும் வரும். நாங்க விடுற பிள்ளைகளை கூட திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. நிறைய பேசக்குள்ளதான் அந்த தெளிவும் எங்களுக்கு வரும். அப்ப அந்த தெளிவுக்கு ஒரு சில விடயங்களை தொட்டு செல்வது கூட சிறப்புத்தான். ஆகவே மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த விடயத்தை தொட்டு பேசி எல்லாரும் அந்த கலந்துரையாடினது கூட சிறப்புத்தான். நன்றி, வணக்கம். நீங்களும் தேடுங்கோ. நீங்க நம்பிக்கை வைக்கிறதுல இப்ப தேர்திருவிழாக்கு வரையினம், தேர்திருவிழாக்கு வலிக்கிட்டு வருகிறோம். ஆனா மிச்சங்கள் ஒன்றுக்கும் அங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல பிள்ளைகள். அப்ப நீங்களும் தேடுங்கோ. இன்னும் ஒரு நாள் பேசுவோம். சரி, தேர்திருவிழாக்கு வரையிடும் இல்ல வீட்டுக்காக. தேர்திருவிழா என்ன இப்ப எல்லாரும் தான் ஒட்டுமொத்தமாக. நான் மற்ற வீட்டை போகல, நானும் தான் சின்ன வயசுல நான் ஆலயத்துக்கு போனதெல்லாம் சும்மா நல்ல சட்டையை போட்டு வடிவா போய் காப்பு சங்கிலி வேண்டி கடை சுத்தி ஐஸ்கிரீம் குடிச்சு வரத்தான் போனது. ஏன்னா அப்ப எங்களுக்கு சின்ன வயசு. ஒரு வயசுக்கு பிறகுதான் எங்களுக்கு அதே மாதிரி இளையோர்கள் ஏன் ஆலயத்துக்கு வர இல்லையா, அவர்களுக்கு 1008 வேலை இப்ப இருக்கு. அவர்கள் 50+ தான் அவர்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள். அதுதான் இப்ப முதல் கதைச்ச கதையிலையும் அதைத்தான் நான் மறுதளிச்சேன். நான் அதை விடுங்கோ. உங்களோட நம்பிக்கையில இருந்து பிள்ளைகளையும் வலுவி போகிறார்கள். நீங்க நம்பையிலேன்னா சரி, இப்ப நான் நம்புறேன், எனக்கு தேவையில்லை இந்த கதை. நீங்க நம்புறீங்களேன்னு சொல்லி சொன்னால், இப்ப இனிப்புக்காக பள்ளிக்கூடம் என்ன கோயிலுக்கு போனீங்க, இப்ப அப்படி இல்லை தானே. இப்ப எதுக்கோண்டு வலிக்கிட்டு போறீங்களே. இன்று நான் இணைய மாட்டேன், கோயில் செல்வதால் என்று எழுதியிருக்கிறோம்ல. அப்ப அந்த நம்பிக்கையில எங்கட பிள்ளைகள் தவறு விட்டார்கள். இது சமூகமா கதைக்காம நாங்கள் எங்கட குடும்பமா கதைப்போம். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது நான் கேட்க மாட்டேன். நம்பிக்கை இருக்கு இல்ல, சமய வழிபாட்டுல நம்பிக்கை இருக்குது,
ஐயாட்ட வந்து எல்லாம் கேட்கிறோம். இன்றைக்கு அந்த நாளோ இந்த நாளோ கண்டுட்டு நேற்று ஒரு ஒரு 2 கண்டத்துல சிவராத்திரி நேற்று முடிஞ்சு. இன்றைக்கு சில கண்டங்கள்ல சிவராத்திரி நடக்குது. இப்ப இதுல எனக்கு என்னுடைய தெளிவு இருக்குது. இதெல்லாம் விசர்க்கதை. இது ஒரு என்ன நாங்கள் நினைக்கிற ஆண்டவர் ஒரு தடவை இது சொல்லி இல்லை. இது சும்மா மனுஷன் போட்ட வியாபாரம். சும்மா நான் சீலங்கடையும் வீணாஸ் கடையும் என்று சொல்றேன். நான் அவையவே தாங்கள் திட்டம் போட்டு இப்படி லாபம் எடுக்கலாம் என்ற ஒவ்வொரு கடைக்கும் உரிமை இருக்குத்தானே. இன்றைக்கு வச்சா கூட ஜனம் வேற, இன்றைக்கு வச்சா கூட வியாபாரம் நடக்கும்னு சொல்லி இல்லாம இருந்தீங்கன்னா இல்ல நான் நம்புறேன் இது இன்றைக்கு சிவன் ராத்திரி, நான் பாதி இரவாவது நித்திர மொழிக்கோணும், நான் இன்றைக்கு மச்சங்க சமைக்க கூடாது வீட்டுல, இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை ஏன் எந்த பிள்ளை வெங்கட பிள்ளைன்னு விடுங்க, எந்த பிள்ளை ஏன் அதை ஃபாலோ பண்ணது? சில வீட்டுல கேட்டால் இப்ப 2 பிள்ளை வீட்லயே இருக்கிறவரால் 2 பிள்ளைகள் கேட்டா அப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்ப சைவம் கொண்டு வைக்க இல்ல, ஒருவர் சைவம் மற்றவர் அவர் இல்ல கேட்பார் மற்றது வேற எதுவும் இருக்கும்னு சொல்லி. அப்ப தவறிட்டோம். ஏன்னா நாங்க எங்களை பின்பற்ற வைக்கிறதுக்கு தவறிட்டோம் எல்லோ. வீட்டுல இருக்கக்கூடிய பையன்கள் அதை ஃபாலோ பண்றாங்க இல்ல, ஆனா பொம்பளை பிள்ளைகள் நீங்க சொல்லும் போது கோயிலுக்கு அஜய் வார இல்லைன்னு தெரியும், மனதில இருந்த நான் வெளிப்படையா சொல்லேன். என்ன முடியும் என்றாலும் இப்ப இன்றைக்கு சிவராத்திரி, இன்றைக்கு நான் சைவம் சமைப்பேன் என்று சொல்லி இருக்கேன், நேற்று எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அப்ப இன்றைய சைவம் ஏன் இன்றைய சிவனுக்குரிய நாள். அப்ப எல்லாரும் அப்ப அதுல மகள் இன்றைக்கு நாளைக்கும் சைவமா இருப்பேன், ஆனா பெரியவங்க இன்றைக்கு சைவமா இருப்பாங்க, நாளைக்கு அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப அதை பின்பற்றது பெண் பிள்ளைகளாத்தான் இருக்கும். பெண் பிள்ளைகள் பின்பற்ற இது ஒரு நல்ல விஷயம். இதை பத்தி நாங்கள் என்ன கதைக்கலாம். ஏன் பெண் பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வருது, ஏன் ஆண் பிள்ளைகள் இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கன்னு கதைக்கலாம். இல்லையே அது இப்ப ஊரை பற்றி கதைக்க எங்களை பற்றி கதைக்கிறது நல்ல மேலோ. இப்ப நாங்களும் வீட்டுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் அப்படி இருப்பினா பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஈடுபாடுகள் இருக்கு. எங்களை விட்ட மகளே கேட்பா, இல்ல அவங்க கோயிலுக்கு வாராங்கள் இல்லையான்னு சொல்லி இவர சொல்வார், அம்மா போவோம் சுத்தி கும்பிடுவோம் வருவோம் கன நேரம் வேண்டாம். அப்ப அவங்க அதுவும் இப்ப மாட்டேன்னு நிக்கிறாங்க, பெற விருப்பம் நானும் விட்டுருவோம். அவங்க போய் சுத்தி கும்பிட்டுட்டு வராங்க, அங்க ஜிம்முக்கு போய் சுத்தி கும்பிட்டுட்டு வராங்க, 3 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் அங்க நிக்கிறாங்க. அப்ப எங்கே அவையவைக்கு விருப்பம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகட்டும். இப்ப எனக்கு விருப்பம் ஆலயத்துல போய் ஒரு நிம்மதியாக அந்த பூசை அலங்காரத்தை பார்த்து கொண்டு வர்றது. அவங்களுக்கு விருப்பம் அவங்க ஜிம்முக்கு போய் 2 மணித்தியாலும் நல்லா உடம்ப நிமித்தி கொண்டு வர்றது. அப்படி ஒவ்வொரு தட்டு விருப்பங்களும். ஆனா அவைகளும் ஒரு வயசுக்கு பிறகுதான் அதுகள அந்த பக்குவங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் ஸ்ரீதர்கிட்ட கேட்டான், நீங்க 18-19 சுவிஸுக்கு கோயிலுக்கு போய் நீங்களோட ஓ போனான் என்று சொன்னவர். அப்ப ஏன் போய் நீங்கள் யாரையும் ஏற்றி கொண்டு போறதுக்காக போய் நீங்களோ அவர்கள் வர சொல்லி கேட்டு 2க்கும் போனான். புது வருஷங்களுக்கும் போய் வந்திருக்கிறேன், மற்றும்படி மற்றவர்களை ஏற்றி கொண்டு போறதுக்காகவும் போய் வந்திருக்கிறேன். அப்படியான பக்குவங்களும் இருக்குதுன்னு உண்மைதான். ஒருவேளை படியங்களுக்கு சாமர்த்திய சடங்கு செய்யாதபடியா படியங்களுக்கு விருப்பம் இல்லையோ தெரியல. சும்மா நாச்சு வைக்காது. சரி, ஓகே, சிந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தொடருங்கோ. சரியோ பிள்ளையோ பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம். எங்களுக்கு கதைக்கிறதுக்கு இடம் இல்லை இந்த உலகத்துல, நாங்களாவது பேசுவோம். ஆனா மற்றவன் கடைகளை பற்றி கதைக்கூடாது, எங்கட கடைகளை பற்றி கதை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். இப்ப ரஜினி அவருடைய உங்களுடைய தீர்மானத்துக்கே விடுறேன், என்ன செய்வோம் இப்போ? நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். திருப்பி ஷாமினி அவர்கள் இணைகிறீங்களா? வேறு யாரும் இளையவருடைய நேரமும் தாண்டிட்டு தான் அப்ப அவர்கள் வந்திருக்கணுமே. இல்ல, அவருடைய நேரம் இப்பதான் தரணியா அறிய போட்டு நீங்க ஒன்று எங்கேயாவது ஆண்டாட போவார், பள்ளியத்துக்கு போவார், அல்லது வெளியில போவார். எனக்கு ஒன்றும் புரியாது. அந்த பிள்ளை வெள்ளனை எழுதுறபடியா மதிப்பு கொடுக்கணும். நான் வந்த நாடு தரணிக்கா பிறந்த நாடு, தரணிக்கா சொல்றது நான் கேட்கணும்.
ஓகே, மற்றொரு ஒன்றும் எழுதவில்லை. நீதினி அன்றைக்கு சொல்லியிருந்தார் வேலை என்று தனக்கு. மற்றது நீதினியின் பிறந்த நாள் என்று இடையில இணைவேன் என்று சொன்னார். வேலைக்கு போயிட்டு நேற்று இன்று பாமுகத்தில் பிறந்த நாள். ஒரு முறை அவரை முகம் காட்டி வாழ்த்துவோம் என்று நினைத்தால் அவர் வரவில்லை. வந்தால் இணைவிப்போம். இப்ப நாங்கள் யோகா செய்வோம். யோகா செய்வதற்கு இப்போ இல்லை. கோரம் இல்லையா? கோரம் இல்லை, அகோரமா போச்சு. சரி, சில நிமிடங்கள் அப்படி என்றால் பார்த்துட்டு மீண்டும் அடுத்த வாரம் போனா நாங்கள் 10 மணிக்கு பெற்றோர் தெய்வத்தை நேரத்துக்கு கொண்டு வந்து நேரத்திற்கு இளையோர் யோகாவை இணைச்சு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஓகே தான் இருந்தேன். நான் கதை எங்கேயோ திரும்பி எல்லாம் போயிட்டு. அப்படி என்றால் ஓகே, சரி. நீங்க சொல்றபடி ஈஸ்வரன் யோகா உங்களோடு செய்ய மாட்டார், ஜெயநரசன் செய்வார். சிவாஜி அவர்கள் சொல்ல முடியாது, ரங்கனிக்கு 2 தெரியல. ஜெயநரசன் அவர்களும் சேவாலயம் செல்ல வேணுமோ? இல்ல, அவருக்கு இவியல் வந்திருப்பி நம்ம நினைக்கிறேன். காவலர்கள். சரி, நன்றி. அப்படி என்றால் நாங்கள் எல்லாரும் நேரத்துக்கு விடைபெறுவோம். விடைபெற்று நான் 2 மணிக்கு சுடர் ஓய்பி கிளப்புக்கு வருவேன். அடுத்த வாரம் வந்து முன்னுக்கு யோகாவை வச்சு பெற்றோரை தெய்வத்தை எடுத்தா கொஞ்சம் பெற்றோர் தெய்வத்துக்கு ஒரு இருக்க மாட்டேன். அப்படி இல்ல, ரஜினா சொன்ன மாதிரி அந்த நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்து வந்த வேண்டாம், எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். இன்றைக்கு நேரத்தை தாண்டி விட்டுட்டோம். அந்த நேரம் வரும்போது அந்த நேரத்துக்குரிய நிகழ்வை இணைச்சு கொண்டு அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த வாரம் தொடர்ச்சியா பேசலாம். நேரத்துக்கு கண்டால் வரலாம். சர்மிலி அவர்கள் அல்லது பாட்டி தமிழ் அல்லது கேட்கிறீங்கள போல இருக்கு. அவர் யோசிப்பார் என்னன்னு தெரியல. சரி, இந்த பிறந்த தினம் இன்றும் நேற்றும் பிறந்த தினத்தை உரியவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், பிறந்த தின வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, அவர் வந்தால் முகம் காட்டி வாழ்த்துவது சிறப்பாக இருக்கு. நான் கேட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில தான் பவுசைக்கு இணைகிறேன். பவுசை என்ன தெரியுமா? என்னன்னு ஈஸ்வரன் பவுசே இல்லையா? கழிப்படையில ஈஸ்வரன் நாக்கு தெரியும். ஓய்வு நேரம் இல்ல ஓய்வு நேரம் இல்ல. சிச்சி ஓய்வு நேரம் என்ன சொல்ற ஒரு பஸ் என்ன ஓய்வு ஒரு ப்ரௌடா ஒரு ஒரு விளங்குது. ஆனா லீவும் இல்ல, தவறு. ஓய்வும் இல்ல. நான் ஓய்வா இருக்கிறேன்டா, அதுக்கு பேர் பவுசையா? இல்ல இல்ல, இங்கிலீஷ்ல வடிவா சொல்லலாம் பிரேக். ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றதுதானே ஓய்வுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது. அது மாதிரி தான் இது ஓய்வுக்கு ஹவுஸ் சொல்றது. இது இங்க டச் வேர்ட் இது ஹவுஸ். ஓ, வேலையில எனக்கு டீ குடிக்க டாய்லெட்டுக்கு போக விட்டா சிகரெட் குடிக்கிறதுக்கு வெளியில போறேன். அப்ப அதே இந்த ஓய்வு இது வந்து ஓகே. பொதுவாக நாங்கள் அதிகமாக பாவிக்கிறது வேலையில் எடுக்கிற பிரேக்கு. சரி, அந்த பிரேக்கை தமிழ் படுத்திக்கல 5-6 சொல்லு வந்துடும். இடைவேளை, ஓய்வு நேரம், தேநீர் இடைவேளை, இப்படி கணக்கு சொல்லுவேன். ஆனா இங்கிலீஷ்ல பிரேக் தான். ஐ அம் ஆன் பிரேக், ஐ அம் ஹேவிங் அ ஃபேக்ஸ். வெளியில இருந்து சிகரெட் குடிக்கிறேன், ஐ அம் ஆன் பிரேக். அது டாட்ச்ல பவுஸ்ன்னு சொல்லுவார்கள். எதுக்கு சொல்லி சொன்னான்? இப்ப நான் பழகி கொண்டதும் வேறது போல இருக்கு. இல்ல, பவுசை வந்து நீதினி வந்து இணைந்து கொள்வார். தந்த பவுசைக்கு வந்து இணைவேன். வெள்ளனவே வேலையாம் இடையண்டா தன்னுடைய பிரேக்ல வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இணையுங்கோ, நாங்கள் வாழ்த்து சொல்ல விரும்புறோம் என்று சொன்னேன். அவன்ட்டால காணும். அல்ல, அவரும் வந்து பார்த்துட்டு இது வந்த நாட்டுக்கு வந்தாக்கள் அடி வர்றாங்கன்னு போயிட்டாங்க. இந்த நாட்டுல பிறந்த
ஓகே ஓகே ஆனால் ஓகே ஓகே. நிறைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் ஃபேஸ்புக் லைவ் பார்த்திருந்தேன். பலர் கேட்டுக்கொண்டிருந்தார். இத கொஞ்சம் விளங்கித்தான் நடாமோன் கொஞ்சம் தாறுமாறாக கதைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா அதுக்காக தலைப்பு விட்டு கதைக்க இயலாது. சிலங்கடை பெஸ்டா வீனஸ் கடை பெஸ்டான்னு இங்க வந்து கதைக்கப்படாது. அது அவன் சொந்த பிசினஸ். அப்ப அது தவறானதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இல்ல உண்மையில என்னென்னால் பொதுவாகவே எங்கள் வீடு உட்பட நாங்கள் எங்கள் சூழல்ல வந்து உயிர்த்தறியக்கூடியது. இப்ப இங்கிலீஷ்ல இல்ல பவுசைக்கு இங்கிலீஷ்ல இந்தியாவில்னு சொல்றவே இல்ல. அதான் இடைவேளை இடைவேளை என்றால் வேற இடைவேளை ஓய்வு சிறு ஓய்வு எந்த வேலைக்கு இடைவேளை என்றது இருக்கல்ல. இப்ப நான் நீண்ட நேரம் நானோடு தூங்கி கொண்டு இருக்கிறேன் சரியா. அப்ப தூங்கிய தூக்கத்தை ஒரு எழும்பி இடைவேளை எடுத்துட்டு திருப்பி தூங்க போறேன். அதுக்கு பவுசு என்று வராது. அது ஏற்கனவே ஓய்வு தானே. அநேகமாக ஒரு இயங்கி கொண்டிருக்கிற ஒருவருக்குத்தான் இடைவேளை வேண்டி இருக்கு. ஓடி திரிகிற ஆளுக்கு. நீங்க என்ன கூகுள்ல அடிச்சு பாத்துறீங்க? ஆனா பிரேக்கண்டா பொதுவா நாங்கள் பாவிக்கிறது எத்தனை மணிக்கு இன்றைக்கு பிரேக்கண்டு கேட்போம் பிள்ளைகிட்ட. பிள்ளை செய்யும் 11 to 11:20. அதுக்குள்ள ஒருக்கா எனக்கு ஒருக்கா கால் பண்ணுவேன் சொல்லுவோம். இல்லை ஸ்கூல்ல படிக்க சொல்றேன் இன்டர்வல் டைம் எங்களுக்கு சொல்லி சொல்றேன் கொஞ்சம் நேரம். ஆனா அது ஸ்கூல்ல சொல்லுவீங்க. இப்ப எனக்கு பவுஸ் உண்டு. இல்ல பள்ளிக்கூடத்துல சொல்ல மாட்டேன். என்ன இந்த பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல டோச்சில எப்படி சொல்வார்கள்? ரஜினி உங்களுக்கு கூட டோச்சில சிவாஜி நேரு டோச்சில எப்படி சொல்வாரு? என்ன இப்ப பள்ளிக்கூடத்துல இப்ப பவுசியில நிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்படி அப்ப சரி. அப்ப இயங்கி படிச்சு கொண்டிருக்கிற ஆக்களுக்கு ஒரு பவுஸ். இப்ப டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்க வீட்டுல சும்மா வேலைக்கு போவாம. டிரைவர்ஸ் எல்லாம் பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா நிப்பாட்டி இது இருக்குன்னா அதுல போட்டு இருக்கும் பவுசே அந்த இதுல. இப்ப பவுசே சொல்லி டிவி நீங்க சொன்ன மாதிரி போனா டிவி பார்த்து கொண்டிருக்கோம். ரிமோட்லயும் பவுஸ் தான் இருக்கும். அது ஸ்டில் அது இங்கிலீஷ்ல பவுஸ். எங்க பவுஸ் இல்ல டோச்சில பவுஸ் இருக்கும். அதே ஸ்பெல்லிங்கா? அது டிவி பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு பவுஸ். வேலைக்கு போவாம நாள் முழுக்க டிவி பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு என்ன பவுஸ்? என்ன பவுஸ்? தொழிலுக்கே போற இல்ல. சரி 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 அதுதான் உண்மை. இப்ப இத மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கும் அவர்களுக்கு வித்தியாசம். நான்கு கொண்டு நின்று நான் இப்படித்தான் வளர்ந்தேன், எனக்கு எத்தனை வயசு உனக்கு எத்தனை வயசு ரெண்டு பிள்ளைகளோட போய் கொழுகுறதுல பிரியோசனம் இல்லை. சில விஷயத்துல ஓகே எனக்கு பிடிக்காட்டில் கூட என் பிள்ளைக்கு பிடிக்கும்ன்றதுல முடிவெடுத்துக் கொள்ளணும். இவர்கள் அப்படித்தான், இவருடைய நாடு இது. எங்கட நாட்டுல போய் எங்கட நாட்டிலேயே வீரியம் பேசலாம். டிக்டாக்கை திறந்து மேனேஜ் பேசி போடுவாங்க பேர் சொல்லி. அங்கேயும் பேச்சினியாதான் பயமாத்தான் இருக்கும். அதனால சில விஷயங்களை இணங்கி போகணும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு இப்ப தமிழ் இனத்தின் ஈழத்தமிழத்தின் தந்தை என்று யார சொல்றது இல்லை. யாருக்காவது தெரியுமா? ஈஸ்வரன் அண்ணாவை தவிர வேறு யாராவது சொல்லுங்க. ஈஸ்வரன் அண்ணாவை தவிர சொல்லுங்க. தந்தை இலங்கை தமிழரின் தந்தை என்று யாரை அழைப்பார்? அப்பாவே. அது சரி கேட்டு. எப்படி சிவாஜினிக்கே தெரியல. அதுதானே ஈழத்தமிழரின் தந்தை. இல்ல ஈழத்தமிழர்களின் தந்தை என போற்றப்பட்டவர். இப்ப சில இப்ப லெப்டினன்ட் கர்னல் எல்லாம் வந்திருப்பினும் அந்த காலத்திலிருந்து ஈழத்தமிழரின் தந்தை என போற்றப்பட்டவர் யார்? அது பிள்ளை சரி ஏற்றுக்கொள்ளாத வேற விஷயம். அது சொன்னது தலைவரே என்னன்னு சொன்னது ஆண் தாயாக, அவர் ஒரு ஆண் தாயாகவும் தந்தையாகவும் ஈழத்தமிழர்களுக்கு வாழ்ந்தவர். முதல் சொல்லு விளங்க இல்ல ஆண் தாயாவாகவோ ஆணாக இருந்து ஒரு தாயாகவும் தந்தையாகவும் பிரபாரன் அவர்களை சொல்வது மேதகு என்று. தாய் என்ற ஒரு இதுவும் வந்தது. அவரோட ஆண் தாய் என்ற என்ன மொழி அது? ஆணாக இருந்தும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் அவர் ஆண் பாயா அவர் தகப்பன்மாரையும் புருஷன்மாரையும் சொல்றவையில் அப்பாண்டுதான்.
இல்ல அதல்ல ஈழத்தமிழற்ற இது வந்து உங்களோட அப்பா ஈழத்தமிழன் தந்தையென போற்றப்பட்டவர். அரசியல் ரீதியாக முன்னொரு காலத்தில் கூறப்பட்ட ஒரு சொல் இது. அதைத்தான் இப்ப தம்பி மோகன் அவருக்கு பிறகு இன்னும் ஒரு தடவை அப்படி தந்தை என்று சொல்ல இல்லை. இல்ல அது தந்தை என்று சொல்வதை சரியா பிள்ளையா என்பது அப்புறமாக மக்களும் ஏற்றுக்கொண்டு சொன்ன ஒரு வசனம், சொன்ன ஒரு சொல். பயத்திலேயே என்னவோ சொன்னாங்க இருக்கலாம். நான் கனவிருந்து இப்ப அரசியல் காய்க்கிறார்கள் சொல்றது நீங்க இந்தியன் ஆர்மிக்கு பிறந்த நீங்களும் உண்டு. ஆனா வயசு 60 இருக்கும். ஏனென்றா அவர்களுக்கு அதுக்கு முன்னம் சரித்திரம் தெரியாது. இந்தியன் ஆர்மியில இருந்துதான் ஈழ போராட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க செய்ததெல்லாம் அநியாயம் தான். அதுல இருந்துதான் அந்த கோஷத்தை அதுக்கு முன்னம் உண்மையே தெரியாதா? ஜெயநரசிம்மர்கள், ரஜினியர்கள், மற்றது சிவாஜினியர்கள் தெரியாதா? வேறு யாரோ நகுல்ன பேர்ல இணைஞ்சிருக்கிறீங்க யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியாதா? வணக்கம். பாத்தீங்களா அசோக்கு தமிழ் நாங்க என்ன வார்த்தைக்கு அசோ அப்படியா? அது தமிழ் தானே? இல்ல, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அது ஜெர்மன் வார்த்தையில இருந்துதான் வந்தது. சரி, ஓகே. இல்ல நான் அம்மாவாக்கும் போட்டுதான் யாருன்னு தெரியல. பாத்தீங்களா திருப்பியும் ஒரு அசோ இல்ல என்ன சொன்னேன். சரி, ஓகே, ரைட். இப்ப என்னன்னா தந்தை செல்வநாயகம் என்று ஒரு அடைப்பெயரை வைத்திருக்கிறோம். SJV செல்வநாயகம். நான் 3ஆம் வகுப்பு தான் போனேன். நானா அதுக்கு பிறகு பள்ளிக்கூடமே போகல. ஆனால் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? SJV செல்வநாயகம் என்று. தந்தை செல்வா இல்லையா? தந்தை செல்வா நான் கேள்விப்பட்டது. அனக்க மறந்து போனோம். என்ன மறந்து போச்சு. அவருக்கு கையால சாப்பிட தெரியாது. அவர் சாப்பாடு இது எங்கள் நீரளவு வீட்டில் நானே கண்டிருக்கிறேன். அவருக்கு ஃபோக் அண்ட் ஸ்பூன், அதாவது முள்ளு கரண்டி கத்தியும் கொடுக்கும். அவருக்கு தமிழ் எழுத தெரியாது. இது அறிஞ்சிருக்கிறீங்களா? ஆனா ஈழத்தமிழரின் தந்தை என போற்றப்பட்டார். இதுல ஒரு பிழையும் இல்லை. அவற்ற குடும்பம் என்ன? அவற்ற குடும்பம். நாங்கள் கதை கரண்டி முள்ளு கரண்டியெல்லாம் சாப்பிடுவோம். நான் கோட்டு ஷூட் போடாம டை கட்டாம வெளியில வர மாட்டேன் என்றது. இதை போய் நாங்கள் பிழை சொல்ல இல்லாது. இதை சொல்றதுக்கு தான் நான் இதை இழுத்தேன். இது அவரவருடைய சொந்த பிசினஸ். எங்கட கதைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. எங்களை சமூகமா போட்டுட்டு ஈழத்தமிழன் ரெண்டா இழிச்சவாயன் ஈழத்தமிழன் ரெண்டா ஒற்றுமையில் இப்படி எல்லாம் பேசலாது. இதுல இருந்து விலகி வந்துடணும் நாங்கள். அப்ப எனக்கு அம்மா அப்பா மூத்தோர்கள் இருக்கணும், எனக்கு சௌரங்கள் இருக்கு, எனக்கு பிற பிள்ளைகள் இருக்கணும் வருவினம் எதிர்காலத்துல. ஏண்டா என்னுடைய குடும்பத்தை முதல்ல நான் சமூகமா நான் முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அப்ப நினைக்கிறபடி என்னால அவர்களை வழி நடத்த முடிஞ்சுதா இல்ல அதுல பிறழ்ச்சி வந்ததா? ஒட்டுமொத்தமா கனவேற்ற கதை உண்டா இருந்துச்சுன்னா, இப்ப கனவேற்ற கதை பிற மொழிகள்ல கல்யாணம் கட்டின ஈழத்தமிழர்கள் என்றா அது ஒரு பொது பிரச்சனையா வந்துட்டுது. இதை பொது பிரச்சனையா டீல் பண்றதை விட எந்த வீட்டிலேயே இப்படி நடந்தது என்று டீல் பண்றதுதான் சரி என்று சொல்றதுதான் இந்த சமய கதையும் கூட கொண்டு வர. அரசியலும் அப்படித்தான். எல்லாரும் விடுதலை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை எல்லாரும் ஆதரிக்கலாம், அதுல பிழை இருக்காது. ஆனா ஆயுத போராட்டத்தை எல்லாரும் ஆதரிக்கணும்ன்றது இல்லை. அது ஆனா ஒரு பொதுவாக எல்லாரும் ஆதரிக்கல நான் எதிர்த்து காய்ச்சி கொண்டு நிக்கிறது தவறு. நான் வாய் மூடிட்டு இருக்கிறது நல்லது. அது போல சமயம்ங்கிற போது இப்படி எங்களுக்குள்ள எவ்வளவு பிரிவுகள் எவ்வளவு பிரிச்சு வச்சாங்க. இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி என்னுடைய நம்பிக்கையை முன்னுக்கு கொண்டு வரும். சிவன் ராத்திரி இன்றா நேற்றா சிவாஜினர்கள் வீட்டுல இன்றைக்கு நாளைக்கும் சைவம், வாணிமோன்ற வீட்டை நேற்றும் இன்றைக்கும் சைவம். நாங்கள் எல்லாரும் சைவர்கள். ஆனா கடைப்பிடிக்கிற விதம் குடும்பத்துக்கு குடும்பம் வேறு இல்லோ. எங்கிட்ட விட்ட வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள். அதுவும் யாரோ சொல்லி வச்சுட்டோம். கோயிலுக்கு வரணும் 3 நாள் மச்சம் சாப்பிடா வாங்கும். சரியா? ஆனா ஒட்டுமொத்தமா பாக்கல மனிதர் என்றும் தமிழ் என்றும் இலங்கை என்றும் பிறகு சைவம் என்றும் கிறிஸ்தவம் என்றும் பிரிவுகள் வந்து கடைசியில வந்து முடிகிறது என்ற குடும்பம் என்றுதானே. நாங்கள் அப்படி செய்வதில்லை.
நான் உண்மையான சைவனாக இருந்தால் சொல்லப்பட்ட, அது ஒரு கடை தானே, அதுல சொல்லப்பட்ட விஷயம் மாமிசம் உண்ணக்கூடாது. நாங்க அப்படி இருக்கிறோம். வேற கையெழுத்துங்க ஒரு ஆள். சிவாஜினி சைவம் கையெழுத்துங்க, ரஜினி சைவம் கையெழுத்துங்க, ஈஸ்வரன்னா சைவம் கையெழுத்துங்க. இல்ல. அப்ப எங்கட வீட்டுல நாங்க மாறி நடக்கிறோம். ஆனா ஒரு போதனை வேற மாதிரி இருக்கும். எல்லாம் வெள்ளிக்கிழமையில மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம், இறைச்சி சாப்பிட மாட்டேன். சில வேளை சைவம் சாப்பிடுவோம். இலங்கையில் இருக்கேக்கல இங்க வந்தோடனே மாறி இருப்போம். ஆனா இதை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சட்டம் இருக்கோ? ஏனென்றால் நாங்கள் வந்த நாடு அவர்கள் பிறந்த நாடு. சரி, நல்லது. அதுக்குள்ள இணையில ஒரு தரம் ரஜினியர்களே, ரஜினியர்களுக்கு யாரையும் பொறிச்சு சத்தம் கேக்குது. சரி நகுல், ஏனையா லேட்டா வந்து நீங்க இப்ப நடக்கிற இல்லையா? நடக்கிறது இல்லையா? கிழமை நாள்லயும் நடக்க மாட்டீங்களா? நடப்பீங்களோ? கிழமை நாள் நடக்கிறது குறைவு. சரி, ஒரு ஒற்றுமைக்காக சேர்ந்து 5 நிமிஷம் நடக்கலாம். குரோசன் வாங்க போய்க்கல வீடியோ போட்டு விட்டீங்கன்னா சரிதானே? சரி, அப்ப நாங்கள் வேற யாரும் இல்லாதபடியா நகுல் என்று நாங்கள் மாமாவும் நாங்களும் தவிர்த்து கொள்வோம். இளையோர் யோகாவுக்கும் ஆட்கள் இல்லாதபடினால் ரஜினி அவர்களை இன்று தவிர்த்து கொண்டு நாளை வளமை நிகழ்ச்சிகளுக்கு நுழைவோம். மாலை நிகழ்ச்சிகளில் முடிந்தால் பங்கு பெற்றுங்கள் எல்லோரும். ரஜினியும் வாரில்லை இப்ப பின்னேரம் பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு. நல்லவை நடக்கட்டும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். ஈஸ்வரன் அண்ணா, நகுல், சிவாஜினி அவர்கள், ரஜினி அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.